அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிசிஐடி இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 14/3/2024 14/3/2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்டு. நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்படி பார்த்த பிறகு தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இதில் தெளிவாக தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்போ தான் நம்ம என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு தெரிஞ்சுக்க முடியும், நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்றத அதன் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாக முக்கியமான டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர், தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீசஸ். மொத்தம் 54 வேக்கன்சி, 36 வேக்கன்சி இப்போ இருக்க வேக்கன்சி, 18 ஆல்ரெடி இருந்த வேக்கன்சி. ஸோ டோட்டலாக 54 வேக்கன்சி. 36,200லேருந்து 1,14,800 வரைக்கும் சேலரி. பே லெவல் பார்த்திங்கன்னா 15. அதாவது கிட்டத்தட்ட உங்கள் கைக்கு 50,000லேருந்து, நல்லா கவனிங்க, 50,000லேருந்து ஒரு 55,000 வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிட்டி பொறுத்து மாறுபடும், சிட்டி அலவன்ஸ் மாறுபடும், ஹச்ஆர்ஏ மாறுபடும், ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு சிட்டிக்கும் மாறுபடும். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் 50,000 உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இம்பார்ட்டண்ட் டேட் நம்ம பார்ப்போம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 14/3/2024. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபீல்டு இன் அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட்டு 15/4/2024 நீங்கள் அப்ளிகேஷன் அங்கே போகிற மாதிரி அனுப்பிச்சிடணும். புரியுதுங்களா? அதாவது தபால் டிலே ஆகாத மாதிரி. என்ன சொல்கிறேன்னா, 15/4/2024 அந்த டேட்டில் அங்கே ரீச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இங்கேருந்து 15ஆம் தேதி அனுப்பிடாதீங்க. நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 10 days பிஃபோரே நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். 5/4/2024 அனுப்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் போஸ்டரில் டிலே ஆனால் கூட உங்களுக்கு 15/4/2024 போயிடும். மோஸ்ட்லி 2-3 days உங்களுக்கு ரீச் ஆயிரும். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டியை தான் யோசிக்கணும். 5/4/2024 நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் அங்கே ஈஸியாக ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்குது பார்த்தீங்களா, இது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிடுவாங்க என்னென்னக்குன்ட்டு. வில் பி இன்ஃபார்ம்டு லேட்டர் டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் த்ரூ கால் லெட்டர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் அனுப்புவீங்களா, அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கப்புறம் அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் அட்டன் ஹையர் முடிக்காமல் அப்ளிகேஷன் அனுப்பிடுவாங்க, ஜூனியர் மட்டும் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு ஆல்ரெடி. இந்த மாதிரி கோர்ட் எக்ஸாமுக்கெலாம் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனே இல்லாமல் அனுப்பிடுவாங்க. அப்போ அவங்க கடைசியாக ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம டெஸ்ட் எழுத முடியும், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் அப்ளிகேஷன்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டான குவாலிஃபிகேஷன் உள்ள நபர்களை சூஸ் பண்ணி அவங்கள ஸ்கில் டெஸ்ட் எழுதுறதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றதுக்காக தனியாக கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் சென்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது முக்கியமாக. அதுக்கப்புறம் ஏஜ் பாருங்கள், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏனா 18 வருஷம் மினிமம் இருக்கணும். எல்லாத்துக்குமே 18 வருஷம், 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏனா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி பிசிஎம் எம்பிசினா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர்ஸ், அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓசின்னு சொல்லுவாங்க, அவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஏஜ் கிரிட்டீரியா. கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம், ஏன்னா நல்லா கிறிஸ்பாக கரெக்டாக வச்சுருக்கேன். திருப்பி இதை ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. ஆக்சுவலாக ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்ட் ஏன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் தெரியுமான்றதை செக் பண்ணுறதுக்காக பேசிக் கொஸ்டின்ஸு 6th to 10th வரைக்கும் உள்ள தமிழ் ஸ்கூல் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி நிறைய இலக்கணம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருள் கூறுக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தி பிழையிலேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இலக்கணம் சம்மந்தமாக சில விஷயங்கள் இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இதுவும் அதே மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 50க்கு 50 கொஸ்டின் மொத்தம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 50க்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரைட் ஆகணும். 1 மணி நேரம் 50 கொஸ்டின் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 50க்கு 20 எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்க. சரி, நீங்கள் இந்த 50க்கு 20 கொஸ்டின் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்கில் டெஸ்ட்டை வந்து வேல்யூ பண்ணுவாங்க, மதிப்பிடுவாங்க. இங்கே வந்து நீங்கள் 50க்கு 19 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் இதை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட் ஏல 50க்கு 20 எடுக்கணும். புரியுதுங்களா? 1 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் பார்ட் பி ஸ்கில் டெஸ்ட்டு இங்கிலீஷ் அட்டன் சீனியர் லெவலுக்கு 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ்க்கு 5 நிமிஷம் டிக்டேஷன் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 வார்த்தைகள் மொத்தமாக 5 நிமிஷத்துக்கு. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து 75 நிமிஷத்தில் நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். புரியுதுங்களா? அவங்க 5 நிமிஷம் டிக்டேஷன் போடுவாங்க. ஸோ டோட்டலாக 80 மினிட்ஸ். இதில் நீங்கள் பாஸ்னா தான் இதை வேலிட் பண்ணுவாங்க, இதை வந்து திருத்துவாங்கன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. இதில் பாஸ் ஆனீங்கன்னா இதில் பாஸ் ஆனீங்கன்னா தான் அடுத்து வந்து இன்டர்வியூவோட வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட் வந்து பார்ட் ஏ எழுதிடுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? பார்ட் ஏல போயிடுச்சு அப்படின்னா, பார்ட் ஏல 50க்கு 20 கூட நீங்கள் வாங்கலைன்னா உங்களோட பார்ட் பி ஸ்கில் டெஸ்ட்டை வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 50க்கு 20 எடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து இங்கிலீஷ் அட்டன் சீனியர் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ், மொத்தம் 5 நிமிஷம். ஸோ டோட்டலாக 600 வார்த்தைகள். ஸோ 80 நிமிஷத்தில் நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். அதாவது 5 நிமிஷம் டிக்டேஷனுக்கு ப்ளஸ் 75 நிமிஷம் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ 80 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக இந்த ஒரு 60 நிமிஷம், இது ஒரு 80 நிமிஷம். இது மொத்தமாக சேர்த்து 2 மணி நேரம் 20 நிமிஷம். ஓகேங்களா? இது எல்லாருமே அட்டன் பண்ணலாம். பட் இந்த இடத்துல 50க்கு 20 எடுத்தால் மட்டும்தான் அந்த பார்ட் பியை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்டர்வியூ 20 மார்க். அதில் நீங்கள் 8 மார்க் நீங்கள் வந்து வாங்கணும். ஓகேங்களா? இதை பற்றி பின்னாடி உங்களுக்கு பேசுகிறேன். இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும், பேசுகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பேப்பர் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு ஒமிஷனான வார்த்தைக்கும் 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க, -1. ஒரு வார்த்தைக்கு பதிலாக தப்பாக வார்த்தை எழுதிக்கிட்டீங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது தீக்கு பதிலாக ஏதோ வேறு ஒரு வார்த்தை எழுதிட்டிங்கன்னா அங்கே -1. ஓகேங்களா? ஒரு வார்த்தைக்கு பதிலாக அப்படியே வேறு வார்த்தை எழுதிட்டிங்கன்னா -1. இங்கே பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் இதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலாக பாருங்கள், டென்ஸ் மிஸ்டேக்னு வச்சுக்கலாம், சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டில் எஸ் மிஸ் பண்ணுறீங்க, அல்லது எஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க, லாஸ்ட்டில் இடி வந்து விட்டுட்டீங்க, அல்லது லாஸ்ட்டில் இடி எக்ஸ்ட்ரா போட்டீங்க, அல்லது ஐஎன்ஜி வந்து எக்ஸ்ட்ரா போட்டீங்க, அல்லது ஐஎன்ஜி விட்டுட்டீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபுல் மிஸ்டேக் தான், -1. எதுக்கு தான் சார் ஆஃப் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு தான் ஆஃப். ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே 1/2 மார்க் குறைப்பாங்க. மற்ற எந்த மிஸ்டேக் எல்லாத்துக்குமே இங்கே 1 மார்க் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் சென்னையில் மட்டும்தான் நடக்கும். இதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து நீங்கள் இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டை பிரிண்ட் அவுட் போடணும். நோட்டிஃபிகேஷனில் இருக்குது இந்த ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட் 2 பேஜ் வருது. இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். இந்த 2 பேஜையும் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போடணும். பிரிண்ட் அவுட் போட்டு வரிசையாக ஃபில்லப் பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸி இதை ஃபில்லப் பண்ணுறது. பெருசாக ரொம்ப அதிகமாகலாம் வளவலன்னு இவங்க கேட்கல. நல்லா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கரெக்டாக கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. தேவையான டீட்டெயிலை மட்டும் ரொம்ப சரியாக கேட்டிருக்காங்க. ஈஸியாக ஃபில்லப் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபில்லப் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ஃபில்லப் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் போடணும், சைன் போட்டணும். இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். 2 அட்ரஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும். ஒரிஜினல் தேவையில்ல, ஜெராக்ஸ் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா
பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, பர்த் சர்டிஃபிகேட்டோ டிசியோ எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டோ ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டோ இதில் எல்லாத்துலேயும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதனால் இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சியே இதுக்கு போதுமானது. ஓகேங்களா, எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் வச்சிங்கனாவே அதுலேயும் உங்களோட பர்த்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th. ஓகேங்களா, இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருந்தா போதும். பட் நீங்கள் யூஜி பிஜிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா அதோட ஜெராக்ஸை நீங்கள் வந்து வைக்கலாம். எல்லா ஜெராக்ஸ்லேயும் செல்ஃப் அட்டஸ்டட். ஓகேங்களா, செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் போட்டுக்கணும். அதாவது சுய சான்றப்பம்னு போட்டு உங்கள் சைன் போடலாம், அல்லது செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லிட்டு உங்களோட சைன் போட்டு டேட்டு போட்டுருங்க. என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அன்றைக்கி டேட்டு போட்டுருங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் வந்து இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும். கேரக்டர் அண்ட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் இது வந்து என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட்டு ஸ்டடீடு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். நீங்கள் லாஸ்ட்டாக பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜியில் உங்களோட கேரக்டர் அண்ட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். யூஜி தான் லாஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்கன்னா யூஜியில் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா 12th படித்த ஸ்கூலில் வந்து நீங்கள் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, டிசிலேயே நிறைய பேர்த்துக்கு கேரக்டர் அண்ட் காண்டக்ட் குட் அப்படின்னு இருக்கும், அல்லது காண்டக்ட் குட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவே எனஃப்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். இவ்வளோ தாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்கள் அந்த இந்த ஃபார்மெட்டை ஃபில்லப் பண்ணுங்கள். இதில் இருக்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மெட்டை ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லப் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்டட் சுய சான்றப்பன் போட்டு உங்களோட சைன் போட்டு டேட்டு போட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி நல்லா பாருங்கள். கவர் பாருங்கள், கவர் நான் சொல்கிறேன், சின்ன கவர் வேணாம், இந்த மாதிரி சின்ன கவராக இருக்கும். அதில் நல்லா மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா பெரிய கவராக வாங்கிக்கோங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ப்ளூ கலரில் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் ஒரு பெரிய கவர் இருக்கும். லைட் க்ரீன் அல்லது லைட் ப்ளூவில் ஒரு பெரிய கவர் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக எழுதிடணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 2 அட்ரஸ்ஸு. ஓகேங்களா, இங்கே 2 அட்ரஸ் போட்டணும். இந்த இடத்துல உங்களோட ஃப்ரம் அட்ரஸ்ஸு வித்து உங்களோட மொபைல் நம்பரோட போட்டுக்கோங்க, அதான் சேஃபு. ஓகேங்களா, 2 அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க விஷயம். இப்படி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் பர்டிகுலராக இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு தான் இந்த வீடியோ. இருந்தாலும் மற்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம சொல்லிட்டோம். இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோன்றதை பாருங்கள். டைட்டில் பாருங்கள், ஜூனியர் ரிப்போர்ட்டர் எக்ஸாமுக்கு வந்து தயாராகுவது எப்படி, என்னென்ன பேசேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், முழுமையான ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிளான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்போக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அனுப்பணும், இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்கும் ஒரு 2 விஷயம் இருக்குது, அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதாங்க அந்த 2 விஷயம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் தான் மொத்தமாக எல்லாமே அடங்கியிருக்கு. குவாலிஃபிகேஷன் அண்டு ரெக்குயர்மெண்ட்டு. 10th வந்து நீங்கள் 12th வந்து பாஸ் ஆகிருக்கணும். இதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை, 12th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா போதும். உங்கள் கையில் வந்து சேலரி 50,000. 12th பாஸு. வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் சீனியர் பாஸ் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது 3 தான் வந்து சர்டிஃபிகேட்டு. 12th பாஸ் ஆன சர்டிஃபிகேட் இருக்கணும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாஸ் ஆன சர்டிஃபிகேட் இருக்கணும், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் சீனியர் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கணும். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர்ன்ற போது 120 words per minute. இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் சீனியர் அப்படின்னா 45 words per minute. ஓகேங்களா, இதுதான் உங்களோட தகுதி. இது இருந்தால் தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, இது இல்லாமல் ஏஜ் குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இதுவும் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் வர விஷயங்களை நீங்கள் கவனிங்க. இதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்கிறது. இப்போ ரெக்ரூட்மெண்ட் வைக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், அவங்க எதிர்பார்க்கிறதையும் நான் திருப்பி இன்னொரு டைம் சொல்கிறேன். 12th நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் சீனியர் முடிச்சிருக்கணும்,
தமிழ் ஷார்ட் ஹேண்டில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ்னால் நீங்கள் ஒரு இடத்துல தமிழ் ஷார்ட் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த நாலேஜ் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ணலை அப்படின்னா கூட தமிழ் ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் எழுத தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு தமிழ் ஷார்ட் ஹேண்ட் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அதை தான் அவங்க சொல்லுவேன், தமிழ் ஷார்ட் ஹேண்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்காக தமிழ் ஷார்ட் ஹேண்டுக்கு அவங்க சர்டிஃபிகேட் கேட்கல. தமிழ் ஷார்ட் ஹேண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே. அப்படி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட தமிழ் ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு தெரியணும். தமிழ் ஷார்ட் ஹேண்ட் ஒரு பேசேஜ் வாசிக்கும் போது உங்களுக்கு எழுத தெரியணும். அதை தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இப்போ நான் போட்டிருக்கதே உங்களுக்கு இது போட்டிருக்கதே ஒரு பவர் பாயிண்டில் தான் நான் போட்டிருக்கேன். பவர் பாயிண்டில் போட்டு அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு பேசிக்காக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மவுஸ் யூஸ் பண்ணுறது, கீபோர்டு யூஸ் பண்ணுறது, டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது, கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? வேர்டு வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக டைப் பண்ணுறது, அந்த அலைன்மெண்ட்டு போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் பண்ணுறது, ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபாண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே புல்லட்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வராங்க. பேசிக்காக கம்ப்யூட்டர் விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு சிஓஏல இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதுக்காக இங்கே சிஓஏ முடிச்சிருக்கணும்னு அவங்க சொல்லலை. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதுக்கு தான் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அது முடிச்சிருக்கணும்னு இவங்க சொல்லலை. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்தா அதை வந்து கரெக்டாக வந்து டிசைன் பண்ணி கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நீட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக அலைன் பண்ணியிருக்கணும். எக்ஸலில் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸல் அலைன்மெண்ட்டு, ஃபில்ட்ரு, ஷார்ட் அண்ட் ஃபில்ட்ரு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பேசிக்காக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் கேட்கல, பட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இருக்கிறதுலே முக்கியமானது இனிமேல் தான் வருது, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸு. என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது அப்படின்னா, ஃபீல்டு ஒர்க் இன் ஆல் த பிளேசஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட் சிட்டிஸு. அதாவது தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அல்லது ஒரு சில முக்கியமான சிட்டிஸ்லலாம் போயிட்டு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பப்ளிக் மீட்டிங்ஸு. அதாவது தெருவில் மேடை போட்டு பப்ளிக் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய உயர் அதிகாரிகள், அதாவது போலீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் பப்ளிக்காக மீட்டிங் போட்டு கவர்மெண்ட் மூலியம் கண்டக்ட் பண்ணுவாங்க மூலமாக. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் உட்காந்து நோட்ஸ் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மீட்டிங்ஸ் கண்டக்டட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் மீட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய போலீஸ் வந்து குவிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி மீட்டிங்லலாம் உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, மீட்டிங்கில் யாரெல்லாம் இருந்தால், அந்த ஸ்டேஜில் யாரெல்லாம் இருந்தால், எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். ஓகேங்களா? மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், அதாவது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, மீட்டிங் எவ்வளோ நேரம் நடந்துச்சு, அதில் என்ன டாபிக் பேசினாங்க, ஸோ யாரெல்லாம் பேசுனாங்க, யார் என்ன பேசுனாங்க. ஸோ மொத்தமாக இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதை ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ் டு த ஹையர் போலீஸ் ஆஃபீஸர். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், டியூட்டி டு பி டன் மே எக்ஸ்டெண்ட் அட் த நைட் ஹவர்ஸ். டியூட்டி வந்து முடியறதுக்கு லேட்டாகவும் ஆகும், நைட் ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். 10 to 5:45 தான்ட்டு இல்லை, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, எப்போ வேணாலும் மீட்டிங் முடிக்கலாம். மீட்டிங் முடிஞ்சக்கப்புறம் ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும், அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கேப்பபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ். இதுக்கெல்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தகுதியாக இருக்கணும். சப்போஸ் தகுதியாக இல்லைனா இந்த எக்ஸாமுக்குள்ளே உங்களோட தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியமானது. நைட்டை வந்து ஒரு 7 மணிக்கு மீட்டிங்கு, அந்த மீட்டிங் வந்து ஒரு 2 hours நடக்குது, 9 o'clock தான் முடியுதுன்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் 7 மணிக்கு போய் மீட்டிங் அட்டன் பண்ணி 9 மணி வரைக்கும் நோட்ஸ் எடுத்து என்னென்ன நடந்துச்சுன்றதை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், கேப்பபிலிட்டியும் இருக்கணும்.
இதெல்லாம் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதிலிருந்தே நமக்கு என்ன மாதிரியான பேசேஜ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான பேசேஜ்? பப்ளிக் மீட்டிங்ஸ் கண்டக்டட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஃபீல்டு ஒர்க்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா சிட்டிஸ்லேயும் ஃபீல்டு ஒர்க்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் ஜாப்பு போடுவாங்க. நம்ம இந்த இடத்துக்கு தான் வேணும்னு சொல்லிட்டுலாம் கேட்க முடியாது. எங்கே வேணாலும் எந்த சிட்டிஸில் வேணால் தமிழ்நாட்டில் போடுவோன்றதை சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா நல்லா கவனிங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் சிட்டிஸ் டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணாலும் மீட்டிங் போடுவாங்க, பப்ளிக் மீட்டிங் நடக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட்டிங் நடக்குது. ஸோ அப்படின்னா என்ன மாதிரி டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்களே. ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லா விதமான டாப்பிக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த மீட்டிங் எடுத்துக்கிட்டாலும் அதில் அக்ரி பற்றி பேசுவாங்க, கண்டிப்பாக விவசாயம் பற்றி பேசுவாங்களா, அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுவாங்க, எஜுகேஷன் பற்றி பேசுவாங்களா, கண்டிப்பாக பேசுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லேயும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஹேண்ட் வந்து எழுத தெரியணும். இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ மீட்டிங் வந்து வெளியில் தான் கிரவுண்டில் தான் நடக்கணுன்ட்டு இல்லை. நல்லா கவனிங்க, ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஏசி ஹாலில் நடக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஏசி ஹாலில் நடக்கலாம், பப்ளிக்காக வெளியில் கிரவுண்டில் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு மைக்கு ப்ராப்ளம், எனக்கு சவுண்டு ப்ராப்ளம், எனக்கு சரியாக கேட்கல, எனக்கு சரியாக புரியல அப்படின்னு எக்ஸாமில் நம்ம சொல்கிற மாதிரி இங்கே வந்து சொல்ல முடியாது. சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு சரியாக காதில் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் புரியல. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிற வரைக்கும் ஓகே, நமக்கு ஆடியோ சரியில்லைன்ற கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். பட் ஒர்க்கு அப்படின்னு ஒர்க்குக்கு போயிட்டோன்னா அந்த இடத்துல மைக்கு சரியில்லைனாலும், வாய்ஸு சரியில்லைனாலும், ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் டிக்டேஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. அங்கே 100க்கு இத்தனை மார்க்குலாம் போட மாட்டாங்க. நீங்கள் எல்லாமே சரியாக நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், உங்களோட மொபைலில் கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. புரியுதுங்களா? பட் அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலும், நல்லா கவனிங்க, அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலும் அதை அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் அந்த ரிப்போர்ட்டு, நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கை கேட்டு கூட நீங்கள் டைப் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். அது உங்களோட திறமை. ஓகேங்களா? அதனால பிரச்சனை இல்லை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு டிப்ஸு மாதிரியும் கொடுக்குறேன். ஆனால் எக்ஸாமுக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது. எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க சொல்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து எழுதி ஆகணும், ஷார்ட்ஹேண்ட் போட்டாகணும். புரியுதுங்களா? கரெக்டாக வந்து நீங்கள் அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அவங்க சொன்ன டைமுக்குள்ளே ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். 80க்கு நல்லா கவனிங்க, 80 மார்க்கு. ஓகேங்களா? 80க்கு 38 மார்க் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். 32 மார்க் இங்கே பாருங்கள். 80க்கு 32 மார்க் எடுத்தால் பாஸு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 48 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் இந்த பேசேஜுக்கு. ஆனால் நிறையா பேர் 48க்கும் குறைவான மிஸ்டேக்ஸ் எடுத்து ஒரு 20 மிஸ்டேக்ஸு 10 மிஸ்டேக்ஸ் தான் எடுத்தாங்கன்னா அவங்க தான் முன்னிலையில் இருப்பாங்க. அவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. 48 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறைவான மிஸ்டேக்ஸ் எடுத்தவங்க தான், முன்னணியில் இருக்கிறவங்க தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க. மேபி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருந்தாலுமே இருக்குது. அதன்படி அவங்கவுங்க கம்யூனிட்டியில் யாரெல்லாம் முன்னணியில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து செலக்ட் ஆவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன, இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்னென்ன பேசேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்னென்ன பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன்லேருந்து எல்லாமே, எல்லா டாப்பிக்கும். ஸோ இது எங்கே இருக்குது, ஸோ எந்த மாதிரி ப்ராக்டிஸ், எந்த மாதிரி பேசேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸோ எந்த மாதிரி பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளுங்க. நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சீனியர் பேசேஜ் எக்ஸாம் பேசேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்பெஷல் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 1971 இப்போ நடந்த எக்ஸாம் வரைக்கும் 2024. ஓகேங்களா? 2024 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த பேசேஜ் நீங்கள் எடுத்தாலே போதும், எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும். ஆனால் இதில் எதையுமே ஒமிஷன் பண்ணாதீங்க.
1971லேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்கள் பேசேஜை நல்லா 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 125 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் எழுதுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அங்கே எக்ஸாமில் போடுற பேசேஜை கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? இது ஒன்று. எக்ஸ்ட்ரா வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க. அவங்க ஜென்ரல் டாபிக் தான் போடுவாங்க, எக்ஸாம் பேசேஜ் மாதிரியும் போடுவாங்க, பேட்சாக விட்டுருவாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு விதமான பேசேஜ் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு எஜுகேஷன் வருதுன்னா ஒருத்தருக்கு அக்ரிகல்ச்சர் வரும், இன்னொரு ரூமில் வந்து எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் எல்லாம் கலந்து வரும். புரியுங்களா? ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ 1971லேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம் பேசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நல்லா கவனிங்க, போலீஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெட்லேயே சர்ச் பண்ணுங்கள், அது ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான். போலீஸ் சம்மந்தமான, டிஎன் போலீஸ் சம்மந்தமான வேர்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோர்ட்டு ரிலேட்டடான ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த 1971லேருந்து 2024 வரைக்கும் போலீஸ் சம்மந்தமாகவும் கோர்ட் சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் கொஞ்சம் அதிகமாக இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதுலேயும் கவனம் செலுத்திடாதீங்க. போலீஸ் கோர்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன்ட்டு அதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மொதல் ஏரியா 1971லேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அண்ட் சீனியர் பேசேஜில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதுலேயே 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் இருக்குங்களா, நீங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணி ஒரு 6.25 நிமிஷத்தில் 6.5 நிமிஷத்தில் பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது இல்லாமல் போலீஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ், கோர்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதாவது அங்கே போனீங்கன்னா பேசேஜ் வந்து திடீர்னு ஒரு காந்தி சம்மந்தமான பேசேஜ் ஒன்று கேட்டுருவாங்க. ஏன்னா போன முறை வந்து காந்தி சம்மந்தமான பேசேஜ் ஒரு ரூமில் டிக்டேஷன் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஜென்ரலாகவும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் ஜென்ரலாக நமக்கு தெரியணும்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. 1971லேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய பேசேஜை நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே அதுலேயே எல்லா டாப்பிக்கும் வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் முதல் டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அடுத்து போலீஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ், அது கோர்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பாலிட்டி ரிலேட்டட் வேர்ட்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோதான் உங்களை ப்ரிப்ரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க. நான் வேறு எங்கேயும் இருந்து எடுக்கல, நல்லா கவனிங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதிலேருந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்கு சொல்லிட்டேன்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி. எனக்கு செட் ஆகும் உனக்கு செட் ஆகுமான்லாம் நீங்கள் கேட்க வேணாம். எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஷார்ட் அண்ட் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும், எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நான் 10 to 5 தான் இருப்பேன், எக்ஸ்ட்ராலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக ஷூட் ஆகாது. புரியுதுங்களா? மேபி அவங்க சாட்டர்டே சண்டே கூட வர சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் லீவ்லாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் அப்ளை பண்ணி நீங்கள் எல்லா எக்ஸாமும் நீங்கள் எக்ஸாம் லெவலில் பாஸ் பண்ணிவிட்டு வேலை செய்யும்போது நான் வந்து 7 மணிக்கு மேலே இருக்க மாட்டேன், 8 மணிக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசைன் பண்ணுற ப்ராசஸ்க்கு நீங்கள் அடுத்து ஏற்பாடு பண்ணுவீங்க. அதனால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வராமல் போயிடக்கூடாது. சிலர் வந்து எனக்கு பரவாயில்ல, நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், நான் நைட்லாம் ஒர்க் பண்ணுறேன்ற அளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து சரியாக ப்ராக்டிஸ் இருக்காது, பட் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, நமக்கு இந்த வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போகலாம். அதே மாதிரி நல்லா எழுத தெரிகிற கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஜாபில் வந்து அதிக நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ ஒருத்தரோட வாய்ப்பை இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி பறிச்சிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து நல்லா டிக்டேஷன் எழுதுறீங்க, வேலை பார்க்க ரெடி அப்படின்னா போங்க. இல்லை நான் சரியாக டிக்டேஷன் எழுத மாட்டேன், இந்த ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா நான் எழுத கற்றுக்கிட்டு நான் வேலை பார்க்க ரெடி அப்படின்னாலும் போங்க. ஆனால் நான் எக்ஸாமை வந்து சும்மா எழுதி பார்க்குறேன், புரியுதுங்களா, எக்ஸாம் வந்து நான் சும்மா எழுதி பார்க்குறேன், வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எழுதி பின்னாடி இருக்கிறவங்களோட வாய்ப்பை வந்து கெடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் பற்றியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.